இது ரெண்டாவது சாட்சி. முதல் சாட்சி பரலோகம் கொடுக்கணும், ரெண்டாவது சாட்சி யார் கொடுக்கணும்? கூட இருக்கவும் கொடுக்கணும். மூணாவது ஒரு சாட்சி இருக்கணும். அது யார் தெரியுமா? நம்ம கூட பழகாத மற்றவங்க, பப்ளிக். யார் சொல்லலாம்? பப்ளிக். கூட பழகிறவங்க கூட ஏதோ ஒரு அல்பாசைக்கு என்ன பண்ணுவான், நம்மளை சொல்லிவிடுவான், பாஸ்டர் நல்லவருப்பா, நாளைக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், சேர்க்க மாட்டாருன்னு. அதுக்கு ஆசைப்பட்டாது என்ன பண்ணிடுவான், சொல்லிவிடுவான். ஆனால் என்னை பற்றி தெரியாத ஒருத்தன் என்ன சொல்லணும், என்னை பற்றி தெரியாத ஒருத்தன் சொல்லணும், இல்லைப்பா நல்லவருப்பா. அப்படி யாராவது இயேசு சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்க. எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இயேசு தேவகுமாரன் என்பதற்கு பரலோகம் சாட்சி கொடுத்தது. இரண்டாவது, அவர் தேவகுமாரன் என்பதற்கு அவரோடு கூட பழகினவர்களாகிய அவருடைய சீஷர்கள் சாட்சி கொடுத்தார்கள். மூன்றாவது, அவரோடு பழகாத அந்த காலத்தில் வாழ்ந்த 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும். இந்த 100க்கு அதிபதி யார்? அவன் ரோம வீரன். ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. ரோமர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள். அப்படி அவரை சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த கூட்டத்தை சார்ந்த ஒருவன் சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று. எதை வச்சு சொல்றான்? அங்கே சம்பவித்தவைகளை கண்டு. சும்மா சொல்லல. அவர் சிலுவையில் அறைந்து அவர் ஜீவன் விட்ட பிறகு அங்க சில சம்பவம் நடக்குது. வானம் இருள் நிறைந்து விட்டது. ஆங்காங்கே சாத்தான்கள் அலறுகிற காரியத்தை கேட்கிறார்கள். பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதை பார்த்து, மெய்யாகவே இவர் யாராக தான் இருக்கிறாரு? தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார்கள். இவர்கள் யார்? இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவோடு பழகாதவர்கள், இயேசுவோடு கூட எந்த விதமான உறவும் இல்லாதவர்கள். இவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், இவர் தேவகுமாரன் என்று சொல்லி.